இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஆன்சருக்கு ஃபுல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 2 வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 25 வினாக்களை நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ராமன் வந்தான் என்பது எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான் என்பது எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான், ராமன் அதனாலே எழுவாய் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி, எழுவாய் தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கதுவாய் எதுகை. முதலாம் 3ஆம் 4ஆம் சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. 1 3 4 மேற்கதுவாய் எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், படமாட கோவில் பகர்வர்க்கு 1 ஈயில் நடமாட கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோவில் நம்பர்க்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது? இந்த பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பொழிப்பு மோனை. ஆன்சர் பொழிப்பு மோனை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எவ்வகை வாக்கியம் என அறிக. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீர். இது கட்டளை இடுறது மாதிரி இருக்குது, அதனால் இது கட்டளை வாக்கியம். பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. இமிலிசை இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இமிழ் குடல் இசை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இமிழ்ந்த இசை, இமிழும் இசை, இமிழ்கின்ற இசை அப்படி முக்காலத்தையும் அது மறைந்து வந்துள்ளது, அதனால் வினைத்தொகை. காலத்தை காட்டுகின்ற இமிழ்ந்த, இமிழ்கின்ற, இமிழும் அப்படி முக்காலத்தையும் காட்டுது. அது அந்த முக்காலத்தையும் காட்டக்கூடிய பொருள் மறைந்து வந்துள்ளது. இது முக்காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குது இமிழிசை, அதனால் வினைத்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மல்லிகை சூடினாள் என்பது டேஷ். மல்லிகை சூடினாள் இது பொருளாக பெயர். மல்லிகை என்பது ஒரு பொருள். அந்த மல்லிகையினுடைய பொருள், அதாவது மல்லிகை பூவை சூடினாள் அப்படிங்கிற பொருள், அது பொருளாக பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின், ஹாங் மாக்னசி, ஜான் ஷெப்பர்ட் பேரன், மைக்கேல் ஆல்ட்ரிச். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1342. அதாவது அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிறவர் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதலை கண்டறிந்தார். ஹாங் மாக்னசி என்ன பண்ணியிருக்காருன்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் எந்திரத்தை கண்டறிந்தார். ஜான் ஷெப்பர்ட் பேரன் என்பவர் தானியங்கி பண இயந்திரத்தை கண்டறிந்தார். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகத்தை கண்டறிந்தார். யார் யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது. அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல், ஹாங் மாக்னசி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம், ஜான் ஷெப்பர்ட் பேரன் தானியங்கி பண இயந்திரம், மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சி.வை. தாமோதரனார். ஆன்சர் ஆப்ஷன் சி, சி.வை. தாமோதரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கூற்று 1 2 இதில் எது சரியானது எது தவறானதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கூற்று 1 பாருங்கள். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. இப்படி ஒரு கூற்றே புக்கில் கிடையாது, அதனால் கூற்று 1 தவறு. கூற்று 2 பாருங்கள். இந்த கூட்டத்தில், அதாவது மாநகராட்சி கூட்டத்திற்கு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். மாப்போசி சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாநகராட்சி கூட்டத்தில் அவர் முழங்கியிருக்கார். அதனால் கூற்று 1 தவறு, கூற்று 2 மட்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? திருவள்ளுவர் தவச்சாலையை திருச்சிக்கு அருகிலுள்ள திருச்சிராப்பள்ளி அல்லது திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூரில் அமைத்தவர் யாருன்னா இரா இளங்குமரனார். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரா இளங்குமரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது? ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது? ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருப்பார். அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுனா ராஜசிம்மேஸ்வரம் கோவில். ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜசிம்மேஸ்வரம் கோவில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கரகாட்டம் அப்படின்னு சொன்னாலே தலையில் வந்து ஒரு குடத்தை மாதிரி தலையில் வச்சுருப்பாங்க, குடம் போன்ற அமைப்பை வச்சுருப்பாங்க. அதனால் அதுக்கு பேர் வந்து குடக்கூத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குடக்கூத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார்? யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று கூறியவர் திருமூலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெட்ட வெளியே கடவுளாக வழிபடுபவர் யார்? வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கடுவெளி சித்தர். ஆன்சர் கடுவெளி சித்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி, கடுவெளி சித்தர். இனி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மங்கை, நல்குவர், சாவகர். இதை வந்து அகர வரிசைப்படுத்தணும். நம்ம வந்து காங்காச்சாங்க அந்த வரிசைப்படி அமைக்கணும். அதில் பாருங்கள், கேழ்வர் அந்த கா வரிசையில் ஒன்று தான் இருக்குது, கேழ்வர். அதை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு காங்கா சா, அடுத்த வரிசை வந்து சா, அதனால் சாவகர் அதை நம்ம வந்து ரெண்டாவது எழுதிக்கலாம். சாங்கா டா நா நா, அதில் வந்து நாவில் வந்து ரெண்டோனா இருக்குது பாருங்கள், நசையி இருக்குது, நல்குவர் இருக்குது. அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்த எழுத்தை நம்ம பார்க்கணும். ந அப்படிங்கிறது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ரெண்டாவது எழுத்து. அப்போ நசையி, இன்னொன்றில் வந்து நல்குவர், அதில் வந்து அந்த ரெண்டாவது எழுத்தை பாருங்கள், நசை சை, இதில் வந்து நல்குவர் இல். அதனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து காங்கா சாங்கா திரும்ப சொல்லி பார்க்கணும். காங்கா சாங்கா, அப்போ சா வரிசை தான் ஃபஸ்ட்டு. அதனால் நசையி மூன்றாவது, நான்காவது தான் நல்குவர் வரும். அப்படி வரும்போது அந்த ஆர்டரில் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் சி பார்க்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்குது. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், அதுக்கப்புறம் பா வரிசை, பொலிக்கும், அதுக்கப்புறம் தான் போத்து, அதுக்கப்புறம் மஞ்சை. ஆன்சர் ஆப்ஷன் சி, கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, தந்தவர். ஆன்சர் தந்தவர். ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். தந்து அப்படிங்கிறது வந்து வினையெச்சம். தந்து என்பது வினையெச்சம், தந்த அப்படிங்கிறது வந்து பெயரெச்சம். தந்தவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, வினையால் அணையும் பெயர், தந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். இந்த சென்றாள் அந்த கோடிட்ட இடத்துல வந்து வேர்ச்சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். சென்றாள் அப்படிங்கிறது செல், வேர்ச்சொல் வந்து செல். ஆன்சர் ஆப்ஷன் சி, செல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூள், 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 இப்படி மூன்று இல் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒலி வந்து ஒன்று போல் இருந்தாலும் அதோட பொருள்கள் வேறு. அந்த பொருள்களை கேட்டிருக்காங்க. சூள், முதல் சூள் இருக்குது கருப்பம் என்று பொருள். சூள் அப்படிங்கு சுற்று என்று பொருள். சூள் அப்படிங்கிறதுக்கு சபதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருப்பம், சுற்று, சபதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இது சரியானது தான். ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்தது அப்படின்னு வராது, இருவர் வாழ்ந்தனர் அப்படின்னு வரணும். வாழ்ந்ததுன்னு இருக்குது, அதனால் இந்த தொடர் வந்து தவறு. ஆப்ஷன் சி பார்க்கலாம். எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார். வாழ்ந்தார் வராது, ஒருவரை குறித்தாதான் அது வந்து வாழ்ந்தார் வரும். நிறைய பேரை குறித்தனால வாழ்ந்தனர் அப்படின்னு வந்திருக்கணும். இதில் வந்து வாழ்ந்தார் இருக்குது, அதனால் இது வந்து பிழையுள்ள தொடர். நெக்ஸ்ட்டு எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தாள் அப்படின்னு வராது, புலவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரும். அதனால் ஆப்ஷன் டியும்
பிழையான தொடர் தான். பிழையற்ற தொடர் வந்து ஆப்ஷன் ஏ. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார்? பாடைமாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. பழமொழி பேசும் மக்கள். பாடைமாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பழமொழி பேசும் மக்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. பழமொழி பேசும் மக்கள். இது சொல்லும் பொருளும் அதில் வரும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. நூலும் நூல் ஆசிரியர்களும். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் 2413. 2413. ஆன்சர் ஆப்ஷன் பி. 2413. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முடிக்கிழ வேந்தர் மூவருக்கும் உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் எது? முடிக்கிழ வேந்தர் மூவருக்கும் உரியது, அதாவது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் என மூவருக்கும் உரியதாக கருதப்படுகின்ற காப்பியம் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். ஏன்னா சிலப்பதிகாரத்திற்கு நிறைய பெயர் உண்டு. முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், மக்கள் காப்பியம், மூவேந்தருக்கும் உரிய காப்பியம் அப்படின்னு நிறைய பெயர்கள் உண்டு. முடிக்கிழ வேந்தர் மூவருக்கும் உரிய காப்பியம் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது. நீபவனம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னா சொல்லும் பொருளில் நம்ம படிச்சிருப்போம். நீபவனம் என்றால் கடம்பவனம் என்று பொருள். நீபவனம் என்றால் கடம்பவனம் என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கடம்பவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. எத்தனை அடி உயரத்தில் காட்சியளிக்குது? திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவருடைய பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 4 அடி உயரத்தில். ஆன்சர் 4 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரியானவற்றை பொறுத்துக. அஷ்ராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதாளபத்திரம். சீதாளபத்திரம் இதில் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சீதாளபத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து தாழை மடல். அதனால் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அக்ஷராபியாசம் என்றால் எழுத்து பயிற்சி. அக்ஷரா அப்படின்னு சொன்னாலே எழுத்து, பியாசம் என்றால் பயிற்சி. அக்ஷராபியாசம் என்றால் இது வந்து வடமொழி சொல். அக்ஷராபியாசம் என்பது வடமொழி சொல். அக்ஷரா என்றால் எழுத்து, பியாசம் என்றால் பயிற்சி. அதனால் அக்ஷராபியாசம் என்றால் எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம், பியாசம் சொன்னாலே பயிற்சி, வித்யா அப்படின்னு சொன்னாலே கல்வி, கல்வி பயிற்சி. வித்யாபியாசம் என்றால் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் என்றால் ஆரம்பம். வித்யாரம்பம்னா வித்யா ஆரம்பம். வித்யானா கல்வி, ஆரம்பம் என்றால் தொடக்கம் என்று பொருள். அதனால் கல்வி தொடக்கம் தான் வித்யாரம்பம். சீதாளபத்திரம் அப்படின்னாலே தாழை மடல். தாழை மடலில் எழுதுறதுக்கு பேர் தான் சீதாளபத்திரம் அப்படின்னு. இது வந்து வடமொழி பெயர். அதனால் தாழை மடல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 3241. அவ்வளோதான். நம்ம வந்து 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இதோட பார்ட் 3 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.